எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 40 நாட்கள் சிலுவை தியான கூட்டம் என்று சொல்லி ஆலயத்தில் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து சில வார்த்தைகளை தொடங்கி சுவிசேஷ ஆரம்பம் என்றும் ஆரம்பத்திலே வந்து வழி ஆயத்தப்படுத்தினதையும் ஆண்டவரை பற்றியும் அவரால் பிரித்தெடுக்கப்பட்டதான சீஷர்களின் காரியங்களை குறித்தும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் இதை கவனித்து பார்த்தால் சில காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். மார்க் சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்தில் எத்தனை பேரை அவர் அழைத்து வழி நடத்தினார் என்பதாக உங்களுக்கு குறிப்பிட்டேன். 5 சீசர்கள். ஆனால் தொடர்ந்து 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அடுத்த மற்றவர்களை அழைத்ததை போல் அல்ல, ஆனால் மொத்தத்திலே அவர் சொல்லுகிறார் 12 பேரை, 5 பேரை தனித்தனியாய் அழைத்தார். ஆனால் இந்த இடத்தில் அடுத்து ஒரு பகுதியை மொத்தமாக 12 பேரை பற்றியும் அவருடைய பெயரை பற்றியும் அவருடைய பொறுப்புகளை பற்றியும் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரைக்கும் இந்த ஆண்டவர் ஊழியர்களை அழைத்து பக்குவப்படுத்தி அனுப்புகிற விஷயங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் மத்தேயு 10 1-4, லூக்கா 6 12 முதல் 16 வரைக்கும் இந்த விஷயங்களை பார்க்க முடியும். இந்த 3 பகுதியையும் படித்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும், சில மாற்றங்கள். ஆனா மார்க் இங்க குறிப்பிடுகிறதை பாருங்கள். பின்பு அவர், மார்க் 3:13, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தால், அவர் செபிக்கும்படி மலை மேல் ஏறினார் என்பதாக லூக்கா 6:12-13 சொல்லுகிறது. அவர் மலையின் மேல் ஏறினால் ஜெபம் பண்ணவும், அவர் மலையின் மேல் ஏறினால் உபதேசம் பண்ணவும், அவர் மலையின் மேல் ஏறினால் தம்முடைய காரியங்களை பிறருக்கு வெளிப்படுத்தவும், இப்படி அவருடைய ஊழியத்தின் பாதையில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். இப்ப மலை என்பது ஒரு உயர்ந்த அனுபவம். ஆண்டவர் இயேசு ஒரு உயர்ந்தவர், உயரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வந்தவர். அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய பேச்செல்லாம், அவருடைய அணுகுமுறை எல்லாம் இந்த பூமியில் இருந்தாலும், இந்த பூமிக்குரிய நிலையில் காணப்பட்டாலும் எல்லாமே தெய்வீகமானதாய், மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி உலகத்துக்குட்பட்ட காரியத்தை விவரித்து சொன்னாலும் அவருடைய நோக்கம், அவருடைய அனைத்து காரியங்களும் தேவ ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். இப்போ முதல் விஷயம் பாருங்க, அவர் ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்ப கீழே இருக்கிற நிலையை விட்டு சற்று உயர்ந்த நிலைக்கு போகிறார். 2வது, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார், அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 5 பேரை தனித்தனியா அழைத்தார். ஆனா மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது மற்ற 7 பேரையும் அவர்கள் எங்க இருந்தாங்க, எப்படி அழைத்தார் என்கிற விஷயத்தை இங்கே தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனா அழைத்தார் 12 பேரையும் தம்மிடத்தில். அது யாரா? அவருக்கு சித்தமானவர்கள். அவர் சித்தம் என்றால் என்ன? அவர் விரும்புறத செய்யறவங்க. ஏன்னா இவங்க தான்
என்ன செய்ய போறாங்க? வரும் நாட்களில் சபைகளை ஸ்தாபிக்க போகிறாங்க. இவங்க தான் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற போறாங்க. இந்த 12 பேரு தான் மற்றவர்களுக்கு போய் தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார்கள். ஆரம்பத்துல 12 பேர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்களின் எண்ணிக்கை 70 பேராக இருக்கும். அதன் பிறகு 70 பேருக்கு மேல அநேக சீஷர்கள் என்பதாக நாம் சுவிசேஷத்தில் படிப்பது மட்டுமல்ல, வெளிப்படையாய் செயல்பட்டவர்கள் உண்டு, மறைவாய் அவரை தேடினவர்கள் உண்டு, அந்தரங்கமாய் தங்கள் வாழ்க்கையில் அவருக்கு சீஷர்களாய் ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டு. அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு போகும்போது சீஷர்களின் தொகை அதிகமாய் பெறுகிறது. துவக்கம் ஒன்றுதான், அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழைத்து 12 பேர். ஆண்டவர் இயேசு பாருங்கள், பரலோக திட்டம் நிறைவேறணும், பூமியில் தேவ சித்தத்தை கொண்டு வரணும், ஜனங்களை அவரண்டை வழி நடத்துவதற்கு ஒருவர் தேவை. வேற யாரும் தகுதியுள்ளவர்கள் எத்தனையோ பேர் வந்தாலும் அவர்கள் அந்த பரலோக திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்ற முடியாது. அப்ப என்னுடைய காரியமா யார் போக போறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலும் மற்றும் சங்கீத புத்தகத்திலும் மற்ற இடங்களில் பார்க்கும்போது, இதோ நான் போகிறேன், பரலோக வேலையை செய்ய நான் போறேன், என்ன அனுப்புங்க, நான் போகிறேன் என்று வந்தார். அப்படி அவர் வந்தவர்தான் பிறகு தாம் விரும்பினவர்களை அழைத்தார். 12 பேரை அழைத்தார். அவங்க 12 பேர் என்ன செஞ்சாங்க? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், அவருடைய விருப்பத்துக்கு இணங்கினாங்க. சாக்கு போக்கு ஒண்ணு சொல்லல, அதிக விளக்கம் கூட அவங்களுக்கு கொடுத்து அழைக்கல. ஆண்டவர் என் பின்னால வாங்க, மனுஷனை பிடிக்கிறவளா மாற்றுவன்னு சொன்னார். அவ்வளவுதான். அவர்கள் அவரண்டை இணங்கி வந்தார்கள், செவி கொடுத்தார்கள். இந்த பகுதி பாருங்கள், அவரிடத்தில் வந்தார்கள். இதுவரைக்கும் வேற இடத்துல இருந்தவங்க, வேற பொறுப்புல இருந்தவங்க. ஆண்டவர் மனதிலே இவர்களை முன்குறித்திருக்கிறார், கிட்ட வரவழைத்தார். அழைப்புக்கு இணங்கி கிட்ட வந்தாங்க. 14ஆம் வசனம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எவ்வளவோ பேர் இருந்தாங்க, அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால்தான் குறிப்பிட்ட அந்த ஒரு 10ன்னு சொல்லாம, ஒரு 8ன்னு சொல்லாம, ஒரு 12 என்று அவர் குறிப்பிடுகிறதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. எதுக்காக அந்த 12 பேரை அழைத்தார் என்று இந்த இடத்துல அவர் விளக்கி சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் தம்மோடு இருக்கவும். அழைக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு இருக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும், அவருடைய ஆலோசனைக்குள் இருக்க வேண்டும், அவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற வரைக்கும், ஆண்டவர் அனுப்புகிற வரைக்கும் அவர்கள் அவரோடு இருக்க. ஒரு முறை பேதுரு சொன்னார், மத்தேயு 17, ஆண்டவரை இங்கேயே நாம் இருந்துடலாம், நீங்களும் இங்கதான் இருக்கீங்க, மற்றவர்களும் வந்து நம்மோட பேசுறாங்க, நம்ம கீழே இறங்கி போனா அதை விட இந்த இடம் ரொம்ப அருமையான இடம், மலை, நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், இருக்கலாம், ஓகேதான், ஆனா போயிட்டு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே அவரிடத்தில் கேட்டவர்களுக்கு சொன்னார், இங்கேயும் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் அவரோடு இருக்கும்படி. என கண்பானவர்களே, தேவன் பயன்படுத்த வேண்டுமானால், தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அந்த தயவை பெற்றுக்கொள்ளுவோம்.
தொடர்ச்சியை மற்ற வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.